ஹாய்ங்க. அம்மா டைரி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் டிப்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். டெய்லியும் வீட்டு வேலை செய்கிறது அது இதுன்னு ஏதோ ஒன்று காட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் டிப்ஸு என்னோடய வாழ்க்கையில் நடந்தது, எனக்கு தெரிஞ்சது, இதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, எனக்கு ஒரு நாள் டை அடிக்கிறது பழக்கம் எனக்கு. நான் ஹேர் டை பண்ணும்போது க்ளவுஸ் இல்லாமல் என்னோடய கையில் ஹேர் டை பண்ணிடுறேன். உடனே என்ன ஆயிடுது, வெறும் கையில் பண்ணினேன் இல்லைங்களா, எனக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கையில் இருக்கிற நரம்புகள் வழியாக கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தில் கலந்து உடல் ஃபுல்லாக ரெடிஸ் ஆனோடனே என்ன ஆகிட்டா, உடனே பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, இல்லைங்க கொஞ்சம் சிவியராக இருக்குது, நீங்கள் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஐசியூவில் வைக்கிறாங்க. கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே போகும்போது ஐசியூவில் வைக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்துட்டு அலர்ஜி ஆயிடுச்சுங்க, அதனால் ஒரு 2 நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி 2 நாள் இருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. அப்புறம் பார்த்தா நல்லா உடம்பு கொஞ்சம் ரெடி ஆயிடுது. அப்போ கொஞ்சம் வெயிட் ஒரு 84 85 அந்த மாதிரி இருப்பேன். உங்களுக்கு முடிஞ்சுன்னா ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், பழைய ஃபோட்டோ. அப்புறம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறோம். கொஞ்ச நாளில் திருப்பியும் எனக்கு கால் வலி வருது. கால் வலின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் பயங்கரமான வலி, தாங்க முடியாத வலி. அதாவது நம்ம உடம்புல எப்போவுமே ஏதாவது ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னா நம்மளோட பாடி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தாங்க முடியாத வலியை கொடுக்கும். எப்போவுமே நம்ம ஒரு இன்டிமேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாங்க முடியாத வலி நம்மளுக்கு வருது அப்படின்னாலே நம்ம உடனே போய் டாக்டரை பார்த்துடணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதைத்தான் நம்ம உடம்பு நம்மளுக்கு அது தாங்க வரைக்கும் தாங்க முடியாது, இனி நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு வலியை கொடுக்குது. அது மாதிரி வலியை கொடுக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பியும் கேஎம்சிஹெச் பார்த்ததுனால அங்கேயே போகிறோம். அதே டாக்டர் செக் பண்ணிவிட்டு வேறு டாக்டர்கிட்ட மாற்றி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு தைராய்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போ தைராய்டு இல்லைங்க, ஹைப்பர் தைராய்டு. ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஹைப்பர் தைராய்டு எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரோட்டில் ஒரு மாதிரி லைட்டாக வலி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க. தைராய்டு டெஸ்ட் எடுக்கும்போது அதில் தைராய்டு இருக்குது, உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்குது, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு டேப்லெட் போட்டிங்கன்னா, கரெக்டாக டேப்லெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 6 மாதத்தில் சரியாயிடும், இல்லை ஒரு 3 மாதத்தில் கூட சரியாகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொண்டையில் ஒரு சின்ன கெமிக்கல் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கிளான்ஸை கட்டியை உங்களுக்கு அது கரைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் லைஃப் லாங் மருந்தெடுக்கக்கூடிய தைராய்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வீடியோவாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும், நம்மளுக்கு ரொம்ப வெயிட் இருக்கிறனால தான் கால் வலி வருது, தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்துல அதிக நேரம் உட்கார்ந்துருந்ததுனால தான் எனக்கு அந்த கால் வலி வந்திருக்குது. அதை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாடியை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அதுவே நம்மளுக்கு எல்லாமே சொல்லிடும். நம்ம பாடியை நம்ம நோட் பண்ணணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிக நேரம் நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு கால் ரத்த ஓட்டம் இருக்காது. ரத்த ஓட்டம் இல்லாதப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கால் வலி அதிகமாகும். டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 1 மணி நேரம் ஒரே இடத்துல எந்திரிக்காமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 சிகரெட் குடித்ததுக்கு சமம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு தவறுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சும்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இப்படி இருந்தாலும் சரி, நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம உடனுக்குடன் எல்லாமே சரி செஞ்சிட முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி செய்யணும். அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு நம்ம ஒரு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சு ஒரு வாக் போயிட்டு திருப்பி வந்து நம்ம உட்காந்துக்கலாம். தொடர்ந்து உட்காந்துருக்கிறது தப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். 2வது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு நம்ம எப்பவும் போல் கிடைக்கிறது குடிக்கிறது, நம்ம வீட்டில் டேஸ்ட்டாக செய்கிறது, அந்த மாதிரி சாப்பிட்டே நம்ம பழகிருப்போம். நம்மளுக்கு என்ன ஏது அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் இப்போ யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்வாங்க, சாம்பார் வைப்பாங்க, தட்டைப்பயிர் குழம்பு வைப்பாங்க, மிளகாட்டி குழம்பு வைப்பாங்க, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி புளி குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க. நம்ம இதையெல்லாம் ஃபுல் கட்டிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வளர்ந்துருப்போம். ஒரு சிலருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் வாகே வந்து என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வராது. ஒரு சிலருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீனில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டாலும் சாப்பிடலினாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே என்ன பண்ணுறேன்னா, ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபாஸ்டிங்க்கு அருண் டாக்டரை வந்து ஈரோட்டில் அருண் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்டர் வந்து ஃபாஸ்டிங் பற்றி பேசியிருந்தார். அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்குறேன். ஒரு தடவை பார்க்குறது இல்லை, நான் அதே வீடியோவை திரும்ப பார்க்குறேன். திரும்ப பார்த்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதையும் இதையும் பண்ணி எப்படியோ கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகிறது எனக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு வெயிட் மெஷின் வாங்கி வீட்டில் வச்சிட்றேன். வச்சுட்டு பார்க்கும்போது 84 கிலோ இருக்கிறேன். அப்புறம் வெயிட் மெஷின் 84 கிலோ காட்டின உடனே பயந்துடுறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட்டை பார்த்ததே கிடையாது. வெயிட்டை பார்க்குறது, வெயிட் மிஷினு இதெல்லாம் எதுவும் கிடையாது. உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை பார்க்குறோம். அப்புறம் பார்த்து முடித்த உடனே இல்லை இனிமேல் வந்து நம்ம டெய்லியுமே செக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டெய்லி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஃபாஸ்டிங் போகுது. ஃபாஸ்டிங் முடித்த உடனே என்ன பண்ணுறேன், ஃபுல் கட்டு குழம்பு, ரசம், பொரியல், நல்ல சத்தான ஆகாரங்களை எடுத்து வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்கன்னு ஃபுல்லாக சாப்பிட்றேன். அதுக்கே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயிட் வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஆக்சுவலாக அது வந்து தப்பான முறை. அப்படி நம்ம ஃபாஸ்டிங் முடித்த உடனே எல்லாம் நிறைய அதை இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப தவறு. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், நான் அப்படி தான் சாப்பிட்றேன். குறுக்கா மறுக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் வெயிட்டு கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப தவறாக வெயிட் லாஸ் பண்ணுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாடி ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருது. அதுவும் தவறு. ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, ரொம்ப ஃபாஸ்டிங் முடித்த உடனே நம்ம அதிகமாக சாப்பிட்றதும் தவறு. இல்லை நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம விட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதும் தவறு அப்படிங்கிறது மறுபடியும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சர்ச் பண்ணுறேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓரளவுக்கு வெயிட் லாஸ் ஆயிடுது. அதுக்குள்ளே நோம்பிக, விசேஷங்க, கல்யாணங்க, காது குத்துங்க, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. அங்கே போன உடனே என்ன பண்ணிடுறேன், மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் ஃபாஸ்டிங்குள்ளே வர்றதுக்கு எனக்கு சிரமமாகி போயிடுது. அதே ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் வெயிட் லாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம அதுலேயே போயிட்டே இருக்கணும். எப்படி லைஃப் லாங் போகணும். இல்லை நம்ம இடையில வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா வேஸ்ட். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதே வேஸ்ட்டுங்க. அதனால் நம்ம வெயிட் லாஸ்னு ஒன்றை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, லைஃப் லாங் நம்ம போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்ம வெயிட் லாஸ் செய்ய ஆரம்பிக்கணும். இது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணினது எல்லாமே டாக்டர்ஸ் வீடியோ தான். மற்ற வீடியோங்களும் ஃபாலோ பண்ணினேன். இருந்தாலும் டாக்டர்ஸ் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, காய்கறிகளும் ஃப்ரூட்ஸுகளும் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். காய்கறிகளும் ஃப்ரூட்ஸுகளும் நம்ம நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். காய்கறிகளையும் ஃப்ரூட்ஸ்களையும் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, சரி நாளையிலேருந்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து டைரி எடுத்து எல்லாம் எழுதி வைக்கிறேன். எல்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம இனி வந்து நாளைக்கு காலையிலேருந்து வேறு மாதிரி, அதாவது வந்து நம்ம வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கற்றுக்குவோம் இல்லைங்களா. நான் வெயிட் லாஸ் பண்ணதுல நிறைய தவறுகள் நடந்திருக்கு. இந்த தவறுகளை நம்ம திருத்தணும்.
அப்போ திருத்தணும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறேன். வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மறுநாள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அம்மா டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.